பாத்து போங்க. யாருங்க உங்க தாயாரா? தங்கச்சிடா. தங்கச்சி தங்கச்சிகளும் தாய்மார்கள் ஆவார்கள். தங்கச்சிதான் தாயாவா? தம்பியா தாயாவா? எங்க எப்படி என் கற்பனை? என் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா கற்பனை? நீ யாரு? நானே ஒரு கவிஞன். அப்ப வரும். அதாவது இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒண்ணு அரங்கேற்றோம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொண்டாட்டி கும்பிடுறேன் இல்ல. வேற ஏதாவது கும்பிட்டேன். நான் சாமி கும்பிட்டுட்டு போய் கவிதையை சொன்னேங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா, துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லைங்க. அதான் துரத்துறான். ஒண்ணு இல்ல ஆரம்பிக்கிறது அப்படி. இப்ப ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லலையா? சரி, இந்த ஊர்ல ஆரம்பி. ஐயோயோ, இங்க பாத்தீங்களா? ஐயோ, இந்த பயல்களே அப்படித்தான். தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான், சிரிச்சுக்குவான், அழுதுக்குவான். அடுத்தவனுக்கு சித்திரவதையா இருக்கும். படுறா. என்னது? படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னடா கவிங்க? அப்படி சொல்லாதீங்க. பல்லவி கேட்டா நீங்களே ஒத்துக்குவீங்க. கேட்க வையே. ஐயோ, என்ன ஐயோன்றே. பாசம் என்பது அன்னையின் காதல். இதே மாதிரி தாங்க கொட்டையில் அத்தனை பேரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிற இந்த அடிய அப்படிங்கிற பாவத்தோட இப்படியே பின்னால சரிஞ்சிட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல். சொல்லி முடிக்கலைங்க இந்த வார்த்தைய. மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல். இது முடிச்ச உடனே கீழே எல்லாம் தேடினானுங்க. தேசம் என்பது தியாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து. இது ஆமாங்க, இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துனாங்க. என்னங்க இது? என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய பையன் அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி எந்திக்கிட்டான்ற. அது வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க. ஏண்டா கவிஞனை போயிட்டேன்றீங்க? நானும் கவிஞன் தானா? என்ன கள்ளனா? சரி சொல்ற. கடவுளையே டேன்றா, கவிஞரை சொன்னா சொல்லு. கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற. ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா? இப்போ 5 5 10 நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதேதான் நானும் சொல்லுவேன். 5 5 10. இது என்ன காப்பியா? 5 5 11 சொன்னா கற்பனை. அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். 5 5 9 அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே. 5 5 25 வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுது இல்ல? அது மாத்திரமா, உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளர் கொண்டா. எப்படி? இத நீதான் எழுதுனியா? பின்ன அம்மா இதுல இருந்தே உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இவ்வளவு சொல்ற? என்ன பொழைக்கவே விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு பொழப்பாடா? இதுல இல்லடா பொழப்பு, வேற பொழப்ப தேடு. மத்தவன் பொழப்புல மண்ணை போட. ஏண்டா ஏன் கவிதையை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா நீங்க? நீங்களா நீ இங்கே இருக்க மாமா? இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நாம ஒண்ணு செய்ய வேணாம், ஜனங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சார் வேணாம் சார், இனிமே நானே கஷ்டப்பட்டு எழுதுறேன். நீ எழுத முடியாது, கஷ்டப்படுவேன். அப்படி சொல்லாதீங்க. நல்ல கவிதையா எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுவீங்களா? இந்த பாரு, நல்ல கவிதையா அதுவும் சொந்தமா எழுது. 4 பேர்த்த விசாரிச்சுட்டு தான் என் பத்திரிகையில போடுவேன். மாமா நீ ஏமா துரத்தி என்னையே காட்சி கொடுக்கறிய? நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்கமே பிறக்கலையா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா? பக்கத்து கிராமத்துல எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடிச்ச படம் அடுதான். ராத்திரி அடுத்து கேட்பாமா? அதுதான் தப்பு. ஏன்? பக்குவமான பொண்ணுக்கு பகையே ராத்திரி வேலை தாண்டி. பகல்லே நாம எங்க வேணாலும் சுத்தலாம். ஆனா பொழுது சாஞ்சா கூண்டுல அடைஞ்சிடணும். படத்துக்கு பேர கூண்டு கிளிதான். பரவாயில்ல வடிவு. அதெல்லாம் முடியாது. அப்படின்னா இப்ப போவோம். போலாம். ஆனா கையில காசு. வடிவு 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 என்ன செய்யலாம்? புதுசா ஒரு வழி சொல்றேன். நம்ம கோயில் தோட்டத்துல தினசா பூ பூத்து கிடக்கு. அதையெல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்துட்டோம்னா சினிமாவுக்கு பணம் கிடைச்சிடும். ஐயோ, அது நம்ம ஓதுவார் பாதுகாப்புல இருக்கிற தோட்டமாச்சே. யாராவது பாத்துட்டாங்கன்னா தரைய வாங்கி விடுவாங்களா? சும்மா பாடி ஊட்டி இருக்கே. ஆமா.
பாரடி, நான் தோட்டத்துக்குள்ள பூந்து பூவெல்லாம் பறிக்கிறேன். நீ காவலுக்கு இங்க நில்லு. யாராவது வந்துட்டா குயில் மாதிரி ஒரு குரல் கொடுக்குறேன். அடச்சே, உனக்கே நீ குயில் மாதிரி குரல் கோட்டா நட்டம் கத்து. கோட்டை இறக்கமா எப்படி? ஐயா, சினிமா ரொம்ப கனமா இருக்குடி. ஐயா, பத்திரமா பாத்துக்க. நீ தைரியமாப்பா. அப்பா படிவே, இன்னைக்கு பூ கொண்டாது, இன்னைக்கு சினிமா. அப்பா பாடிங்க. யா, என்னடி பண்றாங்க? என்ன பண்ற? ஒண்ணு பண்ணலையா? ஒண்ணு பண்ணலையா? எல்லாம் எனக்கு தெரியும்டி. உங்க ரெண்டு பேரையும் பஞ்சாயத்துல சொல்லி என்ன பண்ற பாருங்க. பஞ்சாயத்தா? போயிட்டியா? பூவா பறிக்கிற? இரு, உன்னை என்ன பண்ற பாரு. வடிவு, இது கோயில் தோட்டம் தெரியும். இத நாங்க குத்தகை எடுத்திருக்கோம், அதுவும் தெரியும். ஆஹா, எல்லாம் தெரியும். இன்னொருத்தருடைய பாதுகாப்புல இருக்கிற தோட்டத்துல பூ பறிக்கிறது தப்புன்னு மட்டும் தெரியல போல இருக்கு. இத பார்வள்ளி, நான் பறிச்சாலும் பறிக்காட்டி போனாலும் இந்த பூவெல்லாம் வீணாதானே போயிடும். அதை விட இது யாருக்காவது உபயோகமா இருக்கலாம் இல்லையா? வடிவு, கோயில கூட தெய்வம் இருக்கிற இடத்தை தவிர மத்த இடமெல்லாம் காலியே தான் கிடைக்கும். அது சும்மா தானே இருக்குன்னு நினைச்சு நாம அங்க போய் குடியேறிட முடியுமா? இந்த வரட்டு வேதாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது 5 ரூபாய் தான். இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்கையிலேயே கொடுத்துறேன். சரிதானா? நியாயத்துக்கு விரோதமா நடக்கிற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ செய்த பெரிய தப்பு. எதுடி தப்பு? வீணா போறத விளையாக்க நினைக்கிறதா தப்பு? வடிவு, நீ பேசாம ஒதுங்க. இல்ல, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ என்ன கொன்னாலும் சரி, உன்னை தப்பான வழிக்கு போக நான் விட மாட்டேன். சட்டாம் போடி, பெரிய தப்ப கண்டுட்ட. வடிவு, வடிவு, கோயில் தோட்டத்துல பூந்து நீ பூ பறிச்சதுனால நாளைக்கு கோயில்ல பஞ்சாயத்து. மரியாதையா வந்துச்சு. வந்து சேர்றேன். இதுக்கு என்ன பெரிய மரியாதை? போயா. யோ நாட்டாம, நான் உனக்கு ஆளை வச்சுட்டு வந்தேன். நீங்க எல்லாம் எப்படியா உள்ள வந்தீங்க? கோட்டா சத்தம் கேட்கலையே. கோட்டா கோட்டா சத்தம், கோட்டா கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்தேன். நீ மரியாதையா வந்து சேருங்க. வந்து. ஆமா, அவ தூங்கிட்டு இருந்தாளா? எல்லாம் உன்னோடதான் வந்தது எனக்கு. இன்னைக்கு ஊரு பஞ்சாயத்துன்னு தெரியும், இன்னும் அவளை காணும். எங்கடா அவன் தங்கச்சி? நீ போ வரேன்னு சொல்லிச்சு. பாத்தீங்களா ஐயா, ஒரு புடவை கட்டுன, ஒரு பாவாடை கட்டின குட்டிக்கு இவ்வளவு திமிரா? வரட்டு கவனிக்கிறேன். சத்தம் போடாதீங்க, வடிவு வர்றான். என்ன எல்லாரும் வந்தாச்சா? நீ என்ன நிக்கிற? உட்காரு. கூட பிறந்துட்டல. கூட பிறந்தது குத்தம்னு யார் சொன்னது? நீ சும்மா உட்காரு. சீக்கிரம் உட்கார்ந்துறப்பா. கேட்க வேண்டியதே சீக்கிரமா கேளுங்க. இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். உன்னை விசாரிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமா, இல்ல எங்களை விசாரிக்க நீ வந்திருக்கிறியா? அப்படி கேளுங்க சமா. அடிச்ச வாய் தொடச்சாப்பல. யோ, இப்ப என்னத்த பெருசா கேட்டு விட்டாருன்னு தாளம் தட்டுறேன். பாரம்மா, எல்லாரையும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமா? பெண்ணுக்கு அடக்கம்தான் முக்கியம். ஓதுவாரே, உங்க உபதேசத்தை கோயில்ல வச்சுக்குங்க. இது பஞ்சாயத்து, இங்க பேசணும். நாட்டாம, எனக்கு வேற வேலை இருக்கு. சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிங்க. முடிக்கிறேன். ஆமா, நீ கோயில் தோட்டத்துல பூந்து பூ பறிச்ச குத்தம் தானே? குத்தம்னு நீங்க சொன்னா சார்தான். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறேன். என்ன சொல்ற? இதுதான் நியாயமா? என்ன சாதாரண மனுஷன் வீட்டுல திருடுறதே தப்பு. நீ என்னடா கோயில் தோட்டத்திலே பூந்து திருடி விட்டிய? அப்படியா? போன மாசம் கோயிலுக்கு சொந்தமான தென்னந்தோப்புல தேங்காய் பறிச்சிட்டான்னு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே கந்தசாமி, அவனுக்கு என்ன நியாயம் சொன்னீங்க? 50 ரூபாய் அபராதம் போட்டோம். இப்ப என்ன மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீ பொம்பளை தானே. ஓஹோ, ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயம்னு பேசுறது இன்னும் நீங்க விடல போல இருக்கு. போதுவாரே, நீங்க கோயில்ல இருக்கிற ஆளு, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த தீர்ப்பு உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீங்களே சொல்லிடுங்க, என்ன அபராதம் போடலாம்? 50 ரூபாய் போடலாம். 50 ரூபாய் கேட்டுக்கிட்டியா? உனக்கு 50 ரூபாய் அபராதம். மாரியப்பா, இந்த பணத்தை கட்டுறா. அவரையும் கட்டணும். 10 நாள் தவணை கொடுங்க, நானே கட்டிடுறேன். 10 நாள்ல பணம் கொண்டாந்து கட்டல, ஊரை விட்டு ஓடி போகணும். யாரு? யாரு? நீ ஏன் ஓடுற? அட போமா, போய் பணத்தை கொண்டாந்து கட்டு. சரிதான். உட்கார்ற.
கேளுங்க ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு அரசாங்கத்தை கேட்டோமா? நிறுத்துறா, இவன் ஆஸ்பத்திரி கட்டவெல்லாம் இருங்குவான் போல இருக்குது. அதனால அரசாங்கம் 30,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பாக்கி 20,000 ரூபாய் நம்ம கிராமத்துல வசூல் பண்ணி தீரணும். அதனால ஒரு குடும்பத்துக்கு 100 யூனிட் கொடுத்துட்டா கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி வந்து நிக்கும். ஐயா, என்ன போல இல்லாதவங்க எப்படிங்க 100 ரூபாய் கொடுக்க முடியும்? ஆமாங்க. அப்போ ஓதுவாரும் குறுக்களும் சேர்ந்து 100 கொடுக்கட்டும். மத்தவங்க எல்லாம் குடும்பத்துக்கு 100 கண்டிப்பா கொடுத்து தீரணும். என்ன சொல்றீங்க? அப்ப சரி, நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிச்சு விட்டுறேன். வள்ளி, வாங்கப்பா. ஏப்பா, ஒரு வாரமா பாக்குறேன், ராத்திரி பூரா வீட்டுக்கு வராமே எங்கப்பா போயிட்டு வரீங்க? பகல் பொழுதுல கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையும், ராத்திரி பொழுதுல மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் என் தோள்ல வந்து இறங்கிடுச்சம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக நமக்கு 50 ரூபாய் வரி போட்டாங்கல்ல, ஆமா. அதை கொடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? அதுக்காகத்தாம்மா இந்த ஒரு வாரமா நம்ம பண்ணையாரையா வயலுக்கு பாட்டு பாடிக்கிட்டே தண்ணி இறைச்சம்மா. அப்பா, கூலி வேலை செஞ்சு பணம் சேர்க்கிறேன்னு தெரிஞ்சா நீ அனுமதிக்க மாட்டேன்டாம்மா. உன்கிட்ட சொல்லல. அப்பா, இந்த தள்ளாத வயசுல வயசுக்கும் வாழ்க்கைக்கும் முடிச்சு போடாதம்மா. இது வேற அது வேற. இந்த பணத்தை கொண்டுட்டு போய் நாட்டம்காரைய கிட்ட கொடுத்துட்டு போம்மா.